ஹலோ ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் பிரின்சஸ் சுமிதா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெரியவங்க சும்மா எந்த பழமொழியும் ஆராயாமல் சொல்லவே மாட்டாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ட்டு சும்மா யாரும் சொல்லலைங்க. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வராங்க பாருங்களேன், நம்ம ஊருக்காக பிழைக்க வராங்க பாருங்கள். அவங்களாம் இந்த ஊரில் ஏதாவது ஒன்று செஞ்சு பொழைச்சிட்றாங்க. ஏதாவது ஒரு ஆனால் கூலி வேலைக்கு போயிடுறாங்க, இல்லை சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் நடந்துருது, கிடச்சிருது, பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்லேயே உண்மையானு சொல்கிறேன், எதுவுமே பண்ண முடியாதுங்க. பண்ணவும் யாரும் விட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ நான் என்னையவே எடுத்துக்கோங்களேன். நாங்கள் நேற்று போய் சும்மா ஒரு தரக்கடை இருக்குது பாருங்கள், தரக்கடையில் போய் ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்க போயிருந்தோம். நானும் என்னோடய தோழியும் எங்களோட ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் போயிட்டு அங்கேருந்து கேட்க ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். கேட்டுகிட்டே வரோம், நெடுவாக கேட்டுகிட்டே வரோம். இங்கே போடக்கூடாதுமா, இங்கே போட்டால் அவங்க சத்தம் போடுவாங்க, அங்கே போட்டால் அவங்க சத்தம் போடுவாங்க, அங்கே கேளுங்க, இப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்கிறாங்களே தவிர யாருமே நீ போடுமா, பரவாயில்ல போடுங்க, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் போடுங்க அப்படின்னு யாருமே சொல்லலைங்க. அப்போ சொந்தமாக நம்ம சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்து நமக்கு ஒரு அதிகாரம் இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் ஒன்று எடுத்துக்காதீங்க, நம்ம பஜார் எடுத்துக்கோங்களேன். அங்கங்கே சேட்டாங்க ரசப்பொரி போட்டு விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் எல்லாருமே நல்லா வாழணும், எல்லாருமே உழைக்கணும். ஏன்னா நம்ம ஊருக்காக பொழப்பு தேடி வராங்க, பொழைக்கட்டு சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு தெரியாதவங்களுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறப்ப இந்த ஊர்லேயே வளர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்கன்னு தான் என்னோடய கேள்வி. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை அப்படின்னா அப்போ வெளியிலேருந்து நம்மளை எப்படி அவங்க ஒரு இதாக நினைப்பாங்க, ஒரு ஒரு ஒற்றுமையாக யாருமே நினைக்க மாட்டாங்கங்க. ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க யாருமே. சரி, இப்போ நம்ம சொந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களே நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணை இல்லைன்னா வெளியிலேருந்து வரவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நேற்றெல்லாம் எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. என்னடா ஒரு பிறந்து வளர்ந்த ஒரு ஊரில் ஒரு தரக்கடை போடுறதுக்கு ஒரு உரிமை இல்லையா? இப்போ நம்ம ஒரு சொந்தமாக ஒரு கடை பிடிச்சி கூட வியாபாரம் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருந்தால் நம்ம போய் அந்த கடையை நம்ம போய் பார்த்து போட்டுடலாம். அதுக்கு தனியாக 50,000 அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தனியாக வாடகை 5,000 கொடுக்கணும். அந்தளவுக்கு நமக்கு சோர்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ இப்படி தானே பண்ண முடியும். அதனால ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு மக்களே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஊர்லேயே பிறந்து நம்ம ஊர்லேயே வளர்ந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை இல்லைன்னா வெளியிலேருந்து வரவங்கள்ட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.